ஆர்பிஐ வட்டி விகிதம் மாறியதால் உங்கள் வங்கி கணக்கில் என்ன மாறும்? இது உங்கள் நிதி திட்டங்களை எவ்வாறு பாதிக்கும்? இந்த வட்டி விகித மாற்றம் உங்கள் கடன், பணம் கொடுத்தல் மற்றும் சேமிப்பு தொடர்பான முடிவுகளை எவ்வாறு மாற்றும்? நாம் இந்த வட்டி விகித மாற்றத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஆர்பிஐ வட்டி விகிதம் என்றால் என்ன? இது வங்கிகள் ஒன்றுக்கொன்று கடன் வழங்கும் விகிதமாகும். இந்த விகிதம் மாறும்போது நுகர்வோருக்கும் வணிகங்களுக்கும் வங்கிகள் வழங்கும் கடன் விகிதங்களும் மாறும். கடந்த சில மாதங்களாக ஆர்பிஐ வட்டி விகிதத்தை அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக வீட்டுவசதி கடன், வாகன கடன் மற்றும் தனிநபர் கடன் போன்றவற்றின் விகிதங்களும் அதிகரிக்கும். இந்த வட்டி விகித மாற்றம் உங்கள் சேமிப்பு கணக்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். வங்கிகள் இப்போது அதிக வட்டி விகிதங்களை வழங்க வேண்டும், எனவே உங்கள் சேமிப்பு கணக்குகளில் உள்ள பணம் அதிக வட்டி ஈட்டும். ஆனால் இது வட்டி விகித மாற்றம் பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் முடிவுகள் எடுக்கக்கூடாது. உங்கள் நிதி நிலைமையை பரிசோதித்து உங்களுக்கு சரியான தீர்வுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது உங்கள் வங்கி கணக்குகளையும் கடன் விவரங்களையும் பரிசோதித்து எந்த மாற்றங்கள் தேவைப்படுகின்றனவோ அவற்றை செய்யுங்கள். உங்கள் நிதி திட்டங்களை மதிப்பாய்வு செய்து நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கவும். நன்றி நண்பர்களே, இன்றைய விளக்கம் பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். நாளை இதே தலைப்பில் பகுதி 2 சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் மிஸ் ஆகும்.